Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் கோவில் நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. காரைக்காலை அடுத்து திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை என்பதாலும் கோடை விடுமுறை தொடங்கப்பட்டுள்ளது என்பதாலும் சனீஸ்வர பகவானை வழிபாட தமிழக பகுதியில் இருந்து திருச்சி, ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட பகுதியிலும் வெளிமாநிலத்தில் இருந்து கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதியில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று அதிகாலை முதல் குவிந்து வந்தனர். மேலும் ஸ்ரீ சனி பகவானுக்கு அபிஷேகம் நடைபெற்று வெள்ளி கவச அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தருக்கு வெள்ளி கவசத்தில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முன்னதாக பக்தர்கள் கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் கலித்தீர்த்த விநாயகரை வழிபட்டும் சிதறை தேங்கை உடைத்து பின்னர் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. பின்னர் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபமிட்டு வழிபட்டனர். பக்தர்கள் வெப்பத்திலிருந்து தணிக்க கோவில் நிர்வாகம் சார்பாக 3 இடங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீர்மூர் வழங்கி வருகின்றனர். பக்தர்கள் நீர்மூரை அடைந்து மகிழ்ச்சியுடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகளவான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் மாவட்ட கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் திருநள்ளாறு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பக்தர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகரிப்பு இருப்பதா பாத்தீங்கன்னா திருநள்ளாறு பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.